ஆனால் இப்படி ஒரு படம் எடுத்து வச்சுக்கிறாரு பாருங்க நம்ம வெற்றிமாறனுடைய புது படம் வருது. அரசன். வட சென்னை வேர்ல்டுலேருந்து வருதான். வட சென்னையாக வரலையாம், வட சென்னை வேர்ல்டுலேருந்து வருதான். யாருக்கிட்டப்பா நீ இந்த பூ சுற்றுற அப்படின்னு தாங்க கேட்க தோணுது. மயிலை சிவகுமார்கிட்டேருந்து நிறைய இந்த அண்டர் வேர்ல்டு மேட்ருங்கெல்லாம் தெரிஞ்சிக்கின்னு அப்படி அந்த ஸ்லாங் வேர்ட்ஸு அது இதெல்லாம் கற்றுக்கினேன். இப்படி ஒரு சக்ஸஸ் கொடுத்தவர். வட சென்னையுடைய சக்ஸஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். வட சென்னையுடைய சக்ஸஸ் அதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம் ஆடுகளமோ இல்லை விசாரணையோ அது மாதிரி கிடையாது. இது டோட்டலி வேறு மாதிரி படம் இது வட சென்னை. அப்போ வட சென்னையில் நடிக்க வேண்டி இருந்தது சிம்புவான். அப்படி தான் ரூமர்லாம் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. சிம்பு நடிக்க வேண்டிய அந்த விஷயத்தை தான் தனுஷ் தூக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ தனுஷ்கிட்ட கிளாஷ் ஆனதுனால தான் வட சென்னை 2 வராமல் இப்படி ஒரு மேட்ரை போட்டு தாக்கிக்கிறாரு நம்ம வெற்றிமாறன். நான் இந்த பிக்சர்லாம் வச்சுக்கிறேன். சிவகுமார், மயிலை சிவகுமார், மயிலாப்பூர் பற்றி தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இவரை பற்றி தெரியும். இவரை எப்படி கொண்டாங்க, இவர் எவ்வளோ பெரிய டானாக இருந்தார், இவர் யாரை கொலை பண்ணார், யாரெல்லாம் கொலை பண்ணார், அதே மாதிரி இவரை யார் கொலை பண்ணாங்க, இவர் கொலை பண்ண தோட்டம் சேகருடைய பசங்க தான் ஸ்கெட்ச் போட்டு தூக்குனாங்கன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அவங்க தான் இப்போ அரசுலையும் இருக்காங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னெலாம் எனக்கு தெரியாது. அந்த கேஸ்லாம் இன்னும் நடக்குதுன்னு தான் நினைக்கிறேன் நான். இந்த படத்துலேயும் சிம்புவுடைய டைலாக்லாம் அதே மாதிரி தான். அதாவது நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன், நான் சொல்கிற விஷயங்கள், நான் சொல்கிற ஆளுங்க இதெல்லாம் எல்லாமே கரெக்டு. அதனால் முதல்ல ஒரு கார்டு போடுவீங்கள்ல, ஏவா இவங்கோ இன்னவங்கோ அப்படின்னு பேசுகிற ஆளுக்கு இந்த கார்டுக்கு அதெல்லாம் தெரியுமா, அங்கே போயிடுச்சு இருந்தாலும் அது நம்ம ஒத்துக்கலாம். முதல்ல ஒரு கார்டு போடுவீங்க அப்படின்றாரு சிம்பு. அந்த கார்டு அதாவது இந்த படத்தில் வர இந்த கதையில் வர எல்லாமே ஓலே அப்படின்ற மாதிரி ஓலுன்ற வார்த்தைலாம் தெரிஞ்சுது. ஆனால் கார்டுன்ற வார்த்தை இந்த ஆள் சொல்ல மாட்டான், இந்த ஒரு கேரக்டர் சொல்லாதுன்றத நம்ம வெற்றிமாறன் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாரு. சரி, ஓகே விடுங்க. சிம்பு வேறு லெவலில் இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நான் ஒரு நாள் எழும்பூர் கோர்ட்டில் இந்த சைடில் இருந்தேன். அப்போ அந்த சைடில் ஒரு ஷூட்டிங்லாம் நடந்துருந்தது. அந்த சைடில் இந்த படத்துடைய ஷூட்டிங் தான் அப்போ நடந்துருந்ததுன்றது எனக்கு தெரியாது. 2022 இதனுடைய வேலைங்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்க. ஏன்னா இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு. வட சென்னையை பீட் பண்ணுற அளவுக்கு இது பேசப்படணும் அப்படின்னா சும்மா அனிருத்துடைய மியூசிக்காலேயோ இல்லை சிம்புடைய ஆக்டிங்காலேயோ எல்லாம் முடியாது. ஏன்னா வட சென்னை ஒரு கல்ட் கிளாசிக் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ் சினிமாவிலேயே அதை பட அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு படம் அதனுடைய செகண்ட் பார்ட் அப்படின்னும் போது பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன், பயங்கரமாக ஆளுங்க நம்ம பசங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனுடைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இந்த படம் மீட் பண்ணோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ 5 ஸ்டாரில் சாப்பிட ஆரம்பித்ததுனால இவங்களுக்கு அந்த 5 ஸ்டார் நோய் தொத்திக்கிச்சான்னு தெரியாது. ஏன்னா 5 ஸ்டார் நோய் நான் சொல்லும்போது நீங்கள் நினைப்பீங்க என்னடா அவன் பேசினுக்கிறான்ட்டு. 5 ஸ்டார் நோய் என்னென்னா நம்ம ரோட்டு கடையில் தோசை சாப்பிட்ற மாதிரி கிடையாதுங்க. 5 ஸ்டாரில் சாப்பிடும்போது புத்தி மழுங்கிடும். அப்படி தான் நிறைய படங்கள் அட்டு படமாக எடுத்து வைப்பானுங்க. செகண்ட் பார்ட் எடுக்கும்போது, ஃபஸ்ட் பார்ட் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அப்படியே வேதனைப்பட்டு சங்கடப்பட்டு சின்ன பின்னமாகி அந்த டைரக்டருக்கு ஒரு பசி இருக்கும். ஆனால் அது ஃபஸ்ட் பார்ட் எடுத்து அந்த படம்லாம் வரும்போது அந்த பசி அடங்கிடும். அந்த பசி இல்லாத போது எடுக்கப்படுற படம் தான் செகண்ட் பார்ட் எப்போவுமே அட்டுப்படமாக இருக்கும். இல்லை 2வது 3வது படம் ஒரு டைரக்டர் இது பார்த்திங்கன்னா அப்படியே அட்டுப்படமாக இருக்கும். லியோலாம் பார்த்திங்கனாலே தெரியும். மாநகரம் இல்லை கைதி எடுத்த ஆளாடா லியோ எடுத்தான் அப்படின்னு கேட்க தோணுன்னு வைங்க. சரி, அது வேறு டாபிக், அதை விட்டுறலாம். ஆனால் இந்த மயிலாப்பூர் சிவகுமார்ன்றவருடைய அந்த டெத்து, அவர்கிட்ட கற்றுக்கின விஷயங்கள், அதை வச்சு இவர் பண்ணுறாரு பாருங்க. இவர் பண்ணுற இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க தாங்க முடியாத விஷயங்க. எப்படியோ ஆல் த பெஸ்ட் தான் சொல்ல தோணுது. எனக்கு தோன்றது என்னென்னா இந்த படம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த படத்துடைய டீசர்லாம் நான் வைக்கல. அதை போட்டோன்னா நம்மளுக்கு காப்பிரைட் அடிச்சிடுவானுங்கன்னு வைங்க. இந்த ஃபோட்டோ வச்சதுக்கே அடிப்பானுங்களான்னு தெரியல. எப்படியும் நம்ம சேனலில் என் சேனல் பெரிய அப்போட்டாக்கர் சேனல்லாம் இல்லாதனால அது மாதிரி அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வெற்றிமாறன் அப்படின்னு எழுதிட்டு ஃபுல்லாக வட சென்னையுடைய சேட்டலைட் மேப்பை காமிச்சு அதில் ஃபுல்லாக ப்ளட்டு அங்கே ப்ளட்டு கொசு தொல்லை தாங்க முடியலடான்ற மாதிரி எப்படியாங்க நல்லா வந்தால் சரி. ஏன்னா வட சென்னையுடைய ஒரு பெரிய ஃபேன் நான். வட சென்னை ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக வந்தது. அவர் வேறு லெவலில் எடுத்து வச்சுருந்தாருன்னு வைங்க. இது வட சென்னை 2வாக அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலனாலும் எனக்கு தோன்றது என்னன்னா இது வட சென்னை தான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வட சென்னை ஃப்ரம் வட சென்னை யூனிவர்ஸ் அப்படின்ட்டு ஒரு டேக்லைன் ஒன்று வச்சுருக்காரு. பார்க்கலாம். வட சென்னை 2 ரேஞ்சுக்கு இல்லைனாலும்
ஒரு வட சென்னையுடைய ஒரு ஹாஃப் கொடுத்தாலே பெரிய விஷயந்தான். அதை அவர் கொடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து ஃபுல் அதே ஒரு ட்ரெண்டில் போகிறாரோ அப்படின்னு எனக்கு தோணிடுச்சு. நான் வந்து ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த தனுஷ் நடந்து போகிற மாதிரியே அந்த கோழி சூத்து வச்சு நடந்து போகிறல அவர், அந்த மாதிரி முடி சொல்கிறேன் நான். சிம்பு வந்து அதே மாதிரி ஒரு கெட்டப்பில் நடந்து போகிறாரு. அதுதான் என்னன்னு புரியல எனக்கு. எப்படியோ வந்து படம் நல்லா போனால் சரி, பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட் தான் சொல்ல தோணுது. நெல்சனுக்கு வேறு ஸ்பெஷல் தேங்க்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அவர் தான் வந்து இந்த வீடியோ பிடிக்கிறாரு இந்த டீசரில். நெல்சன் கிட்ட சிம்பு சொல்கிறாரு, தனுஷை வச்சு பண்ணுங்கள், அவர் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாப்பில்ல அப்படின்ட்டு. ஏடா இவ்வளோ வன்மமாடா உங்களுக்குள்ள தனுஷுக்கும் வெற்றிமாறனுக்கும் அப்படி தாங்க கேட்க தோணுது. ஏன்னா வெற்றிமாறன் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, அதாவது திரைக்கதை இது ரெண்டும் நல்லா இல்லைன்னா எந்த டைனோசரை வச்சு நடிக்க வச்சாலும் வந்து படம் வந்து ஃப்ளாப் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது வந்து தனுஷுக்கும் இவருக்கும் ஆனால் கிளாஷுடைய உச்சம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படியோப்பா, ஆல் த பெஸ்ட்.